ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரட் ரைஸ். அதுவும் இந்த கேரட் ரைஸ் பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த கேரட் ரைஸு குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த அட்டகாசமான கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானலியில் 2 ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டை கொஞ்சமாக, ஒரு 4 கிராம்பு, இலை எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க. இப்போ பொரியிற அளவுக்கு நல்லா அதை வதக்கியாச்சு. அடுத்தது ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். மறந்துட்டேன், ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். ஏலக்காயையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுபடணும். கலர் மாறட்டும். வறுபட்டுட்டு பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கணும். இப்போது கண்ணாடி பதத்துக்கு நம்மளுடைய வெங்காயம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்க எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது கேரட்டை இந்த மாதிரி பெருசு பெருசாக துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சு இந்த கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். நம்ம வதக்கும்போது காலையில் நேரத்தில் இந்த மாதிரி சீக்கிரமாக ஒன்றா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேரட்டு நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும் நமக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கேரட் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா வெந்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா? இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டாச்சு. அடுத்தது இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு, சாம்பார் பொடி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியெலாம் நம்ம சேர்த்த பிறகு நம்மளுடைய கேரட் வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள். அடி பிடிச்சிடாமல் நல்லா நிதானமாக கலந்து விட்டுக்கணும். இப்போ வடித்து வச்ச சாதம் ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா? அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மெல்ல கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. ஃபுல்லாக சாதத்தோட இந்த கேரட்டு மசாலா டேஸ்ட்டோடு சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக குக்கர்லாம் வச்சு செய்ய தேவையில்லை. நம்ம சாதம் வடித்து ரெடியாக வச்சிட்டோம்னா போதும். இந்த கேரட்டை வதக்கி டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு மல்லித்தழையும் மேலே சேர்த்துக்கலாம். மல்லித்தழையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காயும் சேர்க்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம் சாறு கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது நல்லா புளிப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாரம் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். அட்டகாசமான நம்மளுடைய கேரட் ரைஸு பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த கேரட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.